ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே இந்த வாரம் முழுவதிலும் காயினை பற்றியும் காயினின் பரம்பரையை பற்றியும் நாம் தியானிக்கப் போகின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகின்றது: காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்தில் காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறதை பார்க்கக்கூடும். ஆனால் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது. காயினின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை. அதில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பாருங்கள், ஒருவனுடைய காணிக்கையையும் மாத்திரமல்ல, காயினையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று வசனம் சொல்கிறது. இதற்கான காரணம் என்ன? காயினின் இருதயம் தேவனோடு இருக்கவில்லை. தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல, தேவனுக்கு பலியை செலுத்துற காரியத்துல, தேவனை பிரியப்படுத்துற காரியத்துல காயின் தன் முழு மனதோடு செய்யாமல் அதை கடமைக்கு செய்ததை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆபேலின் காணிக்கை அப்படி அல்ல. அது மிகவும் சிறந்ததும் அது மிகவும் ஏற பெற்றதுமாய் இருந்தது. அது இருதய பூர்வமாக கொடுக்கப்பட்ட ஒரு காணிக்கை. தேவ பிள்ளையே, காயினை போல் நாம் இல்லாமல் ஆபேலை போல தேவனுக்கென்று எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக செய்வோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே நம் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.